இன்னைக்கு வைசாக்ல 7:30 மணிக்கு டபுள் ஹெடர்ஸோட ரெண்டாவது மேட்ச் குரு சிஷ்யன் போராட்டம் அது நடக்கும். ஆனால் வைசாக் கங்குலி தோனி அப்படின்னா வைசாக்ல ஞாபகம் இருக்கா? தோனியோட அந்த நாக் ஒரு வேளை அன்றைக்கி தோனியை ஒரு வேளை கங்குலி 1 டவுன் அனுப்பி விடலை அப்படின்னா தோனி கிடச்சிருக்க மாட்டாருன்னு கூட அப்படி சொல்லலாம். ஏன்னா இது ஒரு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம்ல, ஆமாம். ஆனால் இப்போது 2 பேருமே இருக்காங்க. கூட ஆடினவர் ஒருத்தவர் இப்போ டெல்லி டீமோட மென்டாராக இருக்கிறாரு. ஒருத்தவர் இப்போது ரிட்டையர்ட் ஆக போகிற நிலைமையில் இன்னும் பிளேயராக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2019 இங்கே தான் பிளே ஆஃப் நடந்துச்சு. சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ். அப்போது வந்து டேடி ஆர்மி சிஎஸ்கேக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போது ஜூனியர் ஆர்மி அப்படிங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பேராக இருந்தது. ஏன்னா எக்கச்சக்கமான ஜூனியர்ஸ் இங்கே தான் இருந்தாங்க. ரிஷப் பண்ட், ஸ்ரேயா ஐயர்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அப்போது வந்து ரொம்ப ஈஸியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிஎஸ்கே பீட் பண்ணி ஃபைனலுக்கு போனாங்க. இங்கே தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஞாபகம்லாம் இருக்குது. பட் இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியும் சிஎஸ்கேவும் மோதிக்க போகிறாங்க. என்ன ட்ராமாஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எப்பவுமே சிஎஸ்கே டிசியை ஒன் சைடில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இருக்குமா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பேசுவோமே நிறையாவுக்கு. பண்டோட கம்பேக் இதில் தொடருமா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். தொடருமா இல்லை இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெயலில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் டபுள் ஹெடர்ஸோட ரெண்டாவது மேட்ச் விசாகப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. டெல்லியை வந்து ஒருவேளை சிஎஸ்கே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவாங்களா பேசிக்கிறேன் அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். ஓகே, ஃபேக்ட் அதுதான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் இப்போ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து வெதர் எனக்கு தெரிஞ்சு அங்கே வேறு டியூ ஃபேக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மார்ச் நம்ம சம்மரில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் ஒன்று. அதுக்கப்புறம் பிச்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவுட்ஃபீல்ட், நல்ல அவுட்ஃபீல்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டைமென்ஷன் பிட்ச்லாம் கிடையாது, ஸ்மால் டைமென்ஷன் ஒரு பிட்ச் தான். ஆனால் எனக்கு என்னன்னா டெஸ்ட் மேட்ச்சில் பார்க்கும்பொழுது 3ஆவது நாள் 4ஆவது நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிரிப்பு டேர்ன் கிடச்சிச்சு. அதுக்கு கூட வரைக்கும் பேட்டிங் பேரடைஸாக தான் பேட் பண்ணலாம், கஷ்டம்லாம் கிடையாது. பட் அதே மாதிரி தான் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டேர்ன்லாம் இருக்காது. ரொம்ப டேர்ன் இருந்தாலும் அது இந்தியன் பிட்ச் தானே, சின்ன ஸ்மால் டைமென்ஷன் தானே. ஸோ ஸ்பின்னை நல்லா ஆடுறவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பெரிய ஸ்கோருக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ஸுக்குள்ள டாமினன்ஸ் இருக்கும். அப்போது அந்த 2019 மேட்ச் இங்கே நடந்துச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்குள்ள டாமினன்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு T20 மேட்சஸ்களோடையும் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து பேட்டர்ஸ்குள்ள டாமினன்ஸ் இருக்கத்தான் செய்யும், பார்க்க தான் முடியும். ஸோ இப்பயும் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். டாஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வெரி வித்தியாசம் கிடையாது. நிதானமாக அது டீமோட ஸ்ட்ரென்த் பொறுத்து நான் வந்து டாஸ் சேஸா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிறது முடிவு பண்ணுவேன். அண்ட் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுங்கிற அவங்க டீமில் இருக்காங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தானே சிஎஸ்கே பண்ணாங்க. பட் இந்த தடவை ஒரு மாதிரி சேஸ் எடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், தென் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து பிளேயிங் லெவலில் நான் ஒரு விஷயத்தை நான் உணர்றேன். என்னன்னா சிஎஸ்கே சைட்லேருந்து பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்கும். டேரல் மிச்சல் ஆட வச்சாங்க. டேரல் மிச்சல் இல்லாமல் மொயின் அலியை உள்ள கொண்டு வருவாங்க. சமீர் ரிசிவை கனெக்டி விட்டுட்டு வந்து உள்ள வந்து தீக்ஷனாவை ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 4 ஃபாரினரோட போகும்பொழுது யாராவது இப்போ துபேவை வெளியில் அதாவது இம்பாக்ட் சப்பா உட்கார வச்சுட்டு சமீர் ரிசிவை ஆட வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன், பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ மொயின் அலி டெஃபினட்டாக 11th இருக்கணும், தீக்ஷனா 11th இருக்கணும். ஏன்னா அங்கே எக்கச்சக்கமாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் வைசாக் கொஞ்சம் லைட்டாக திரும்புது அப்படிங்கும்பொழுது அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பின்னை வச்சு தான் வந்து சிஎஸ்கே பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அகைன் அந்த வெப்பனோடவே போகிறதுங்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். அதில் 11th இந்த ஒரு மாற்றம் இருந்தால் பெட்டர். அண்ட் அந்த பக்கத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஷாவை கொண்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் அந்த பையனுக்கு கொடுங்க, அடிக்கிறாப்பிள்ளையா இல்லையான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற தான் நான் சொல்லுவேன். ஷாவை ஓப்பன் பண்ணி விடுங்க, மார்ஷ் 1 டவுனுக்கு விடுங்க. மார்ஷ் ஆஸ்திரேலியன் டீமுக்கு கேப்டனாக இருந்து ஓப்பன் பண்ணுறாரு, அதெல்லாம் தெரியும் ஒரு பக்கம். ஆனால் ஷாவை ஓப்பன் பண்ண விடுங்க, மார்ஷ் 1 டவுனுக்கு வாங்க. ரிக்கி பாயை வந்து வெளியில் வைங்க. ரிக்கி பாய் ஆந்திரா பிளேயர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற காரணம் காட்டி திரும்பவும் ரிக்கி பாய் ஆட வைப்பாங்களா பாண்டிங்க ஜோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th பெருசாக கீழே வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இன்ஜுரி கன்சர்ன் வந்து இஷாந்த் சர்மா இன்ஜுரி படுத்திருக்கிறாரு, ஹோப்பும் படுத்திருக்கிறாரு. ஜே ரிச்சர்ட்சன் அவைலபிள்னு சொன்னாங்க. பட் யாருக்கு பதில் ஆட வைப்பாங்க ஜே ரிச்சர்ட்சனுங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. ஜே ரிச்சர்ட்சன் ஆடுறா மேலே ஸ்டெப்ஸை உட்கார வச்சுட்டு லலித் யாதவ் ஆட வைப்பாங்க, தேவைதானா? ஸோ 11th ஒரு மாதிரி கடாமடாமல் தான் இருக்குது. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து நேருக்கு நேர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் சிஎஸ்கே கேட்ஸ்டா. என்ன நீ வந்து சிஎஸ்கே தோக்கடிக்கு வழி சொல்ற, உனக்கு வந்து சிஎஸ்கே மேலே என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. சிஎஸ்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீமை பற்றி நம்ம பேசுறதுக்கு பதிலாக
இவங்க எப்படி ஜெயிக்கலாங்கிறத பேசினாவது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்து தப்பிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னா சிஎஸ்கேவோட வீக்னஸ் அப்படிங்கிறது நியூ பால். ஓகேங்களா, தீபக் சஹர் விக்கெட்டை பவுன்ஸோ மூமெண்ட்டோ எதுவுமே இல்லைன்னா விக்கெட் ஒன்றே படுத்திருக்கு அப்படின்னா தீபக் சஹர் ஃப்ரீ ஓவரு தீக்ஷனாவை எளியாக கொண்டு வரலன்னா தீக்ஷனாவை கொண்டு வரலாம் தீபக் சஹரும் துஷர் தேஷ்பாண்டேயும் போடுவாங்க. ஓகேங்களா, அப்படி போடும் பட்சத்தில் இல்லைன்னா வந்து ஒரு முஸ்தபிசர் ரஹ்மானோ இல்லை முஸ்தபிசர் ரஹ்மான் போட முடியாது. ஸோ இவங்கெல்லாம் போட முடியாது, நியூ பாலில் போட முடியாது, அடிக்கலாம். டேவிட் வார்னர் இங்கேயும் யாருமே விக்கெட், அதான் ஓப்பனர்ஸ் இவங்க கிட்ட விக்கெட் விடாமல் டேக் ஆன் பவர் பிளே டேக் ஆன் பண்ணி ஒரு 60-70 எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் தான் பிரச்சனை. ஸ்பின்னர்ஸ் மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, தேவைப்பட்ட தீக்ஷன், அந்த 3 பேர் தான் பெரிய பிரச்சனை. இவங்க 3 பேர்த்தையும் தான் இப்போவும் சொல்கிறேன், ருத்ராஜ் கெய்க்வாத் கேப்டன் தான், ஸ்டெம்புக்கு பண்ணி தோனி இருக்காரு, அங்கே டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இருக்கிறாரு. ஸோ அதன காரணமாக ஸோ டெஃபினட்டாக ஒரு சேம் பேட்டர்ன் தான் ஸ்பின்னர்ஸ் தான். ஏன்னா இங்கே எக்கச்சக்கம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டப்ஸ் வராரு, மார்ஷ் மேலே வராருங்கிறதுனால எப்படியும் ஸ்பின்னர்ஸுக்கு தான் போவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து அடிக்கிறாங்களோ இல்லையோ சமாளித்து ஆடி தாண்டி போய் திரும்ப டெத் ஓவர் ஆகும்போது திரும்பவும் அதே மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க சிஎஸ்கே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு டார்கெட் பண்ணி செம்மையாக அடிச்சுட்டு ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அப்பப்போ 6-4 ஒன்று அடிச்சுட்டு அண்ட் லாஸ்ட் 4 ஓவரில் 3 ஓவரில் பார்த்துக்கிட்டா அங்கே மாதிரி போனாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் போட பெரிய ஒரு ஸ்கோராக போட முடியும், ஒரு 190 போட முடியும். 190 போட்டால் சிஎஸ்கே பீட் பண்ணலாம். ஏன்னா நான் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் டிசிப்ளினாக இருந்துச்சுன்னா எஸ்பெஷலி அவங்களோட நியூ பால் பவுலிங். ஏன்னா அந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாத், ரச்சன் ரவீந்திரா ஆடிடுவார், ருத்ராஜ் கெய்க்வாத், அஜின்கே ரஹானே, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, இவங்க எல்லாருமே ஷார்ட் பால் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. நாட்கியா, கலீல் அகமது டிசிப்ளினா பவர் பிளேல போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா திரும்பி மிடில் ஓவர்ஸில் சிவம் துபே வரும்போது ஸ்பின்னு இல்லை, கலீல் அகமது, அதுக்கப்புறம் முகேஷ் குமார் ஷார்ட் பால் போட மாட்டார். அப்போ நியூ பாலில் நீங்கள் வந்து அதான் நியூ பாலில் போடணும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் சிறப்பாக போட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு 12 ஓவர் போடுவாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் 12 ஓவர் அடிச்சு சூப்பராக போட்டாங்க. இடையில வந்து சிவம் துபேக்கு அகேன்ஸ்டா ஒரே ஒரு ஓவர் நார்க்கியா கொடுக்கணும். அந்த நார்க்கியா அந்த ஒரே ஓவர் சிவம் துபே எடுத்துட்டாங்கன்னா காலி. சிவம் துபே எடுத்துட்டாங்கன்னா 20 பால்ல 30-40 ரன் வந்து சிஎஸ்கேக்காக கம்மி பண்ண முடியும். ஸோ ஓப்பனிங் கொஞ்சம் உடைச்சிட்டாங்க. ஓப்பனிங்ல சிஎஸ்கே உடைச்சிட்டாங்க. எஸ்பெஷலி ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டு திரும்பவே பவர் பிளேக்குள்ள ரஹானேவோ யாராவது 2 விக்கெட் கழட்டிட்டாங்கன்னா திரும்பி துபே வரும்பொழுது துபேக்கு நார்க்கியா வச்சு ஒரு பால் ஒன்று போட்டு நார்க்கியா வந்து ஒரு ஓவரில் எடுத்துட்டாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு கலீல் அகமது இவர் எடுத்துட்டாங்க. ஏன்னா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலும் கொஞ்சம் அங்கே லைட்டாக ருட்டுக்கும் ரஹானேக்கும் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலிங் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணாங்கன்னா இடையில வந்து குல்தீப் யாதவ் கொஞ்சம் கையை திருப்பி போடுவார் அப்படிங்கிறதுனால ஸோ ஓரளவு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் நான் ஒரு விஷயத்தை நம்புறேன், இவங்களோட ஸ்பின் அட்டாக்கோட ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் சூப்பராக பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் இப்படி ஒரு பிளான் போட்டாங்கன்னா சிஎஸ்கே அங்கே வேற மாதிரியான ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவங்களோட நியூ பால் அட்டாக், அதாவது இவங்களோட ஃபாஸ்ட் பாலர் சமாளிச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவங்களுக்கு வருவாங்க. குல்தீப் யாதவ் தானே அக்சர் பட்டேல் வருவார், லலித் யாதவ் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 3 பேரையும் குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஆடுறது கூட கஷ்டம் கூட வச்சுக்கோங்க. அக்சர் பட்டேல் நேராக தான் போடுவார், ஆடிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ளமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருப்பாங்க அதெல்லாமே இவங்களை வச்சு பீட் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அண்ட் ரிஷப் பண்டோட கம்பேக், லைஃப்பில் இப்படி ஒரு கம்பேக் கொடுக்க முடியாதான்னு இருக்கும்போது அதை கொடுத்துட்டாரு. திரும்பி ஆன் ஃபீல்டில் ஒரு சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக கொடுத்தா அது மாதிரி முரட்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக தோனி பின்னாடி நிற்பார். ரிஷப் பண்டுக்காக என்ன பண்ணணும்னு தெரியும். தீக்ஷனா, மொயின் அலி உள்ள கண்டிப்பாக வருவாங்க. பார்ப்போம் ரெஸ்பான்சிபிள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னா. சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, ஹேட்ரிக் விக்டரி வைசாக்ல ருசிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். 51% சிஎஸ்கே ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் பார்ப்போம். அண்ட் நீங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் பண்ட்டு ஃபேன்ஸ் இருப்பீங்க, ஜெயிச்சில் போட்டோம் பண்ட்டு தலைவன் பாவம் அப்படிங்கிற மாதிரி நீங்க விருப்பப்பட்டாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பண்ட்டு ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்குமே இங்க இருந்து ஒரு பெஸ்ட் டீம் அடிச்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததான் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் போயிடலாமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா தோனி எடுக்கலாமா, தோனி என் தலைவன்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் தோனி பேட் பண்ண வரமாட்டாரு. ஓகேங்களா, ஒன்று அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வரமாட்டாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. பேட்டிங் டெயில் பெரிய டெயில் வச்சிருக்காங்க. விக்கெட் கீப்பிங்ல 2-3 கேட்ச் பிடிச்சிருவாரு, ஆனால் பேட்டிங்ல வராது. பட் பண்ணிட்டு கேட்சும் முடிப்பாரு, விக்கெட் கீப்பிங் பண்றாரு, பிளஸ் பேட்டிங்லேயே வருவாருங்கிறதுனால ரிஷப் பண்டை பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங்ல வந்து நான் குல்தீப் யாதவ், தீபக் சஹர், நார்க்கியா, தீக்ஷனா, பேட்டிங் பேரடைஸ்ல இவ்வளவு பேரா அப்படின்னா நீங்க நாட்கியா, தீபக் சஹர் யாராவது உங்களை பிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் பிக் பண்ணிட்டு நீங்க கீழே ஒரு ஃபாஸ்ட் பாலர் யாராவது கீழே ஒரு ஃபாஸ்ட் பாலர் நீங்க டிராப் பண்ணீங்கன்னா மேல மார்ஷை பிக் பண்ணிக்கிட்டு
பேட்டிங்கில் டேவிட் வார்னர், சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா, அஜின்கிய ரஹானே பிக் பண்ணிக்கோங்க. ரஹானே கொஞ்சம் கேப்பை பார்த்து ஆடுவார். இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு 30 ரன் அவர்கிட்ட டெஃபினட்டாக நீங்கள் பேக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல் சிவம் துபே கிட்ட ஒரு 35 ரன் நான் டெஃபினட்டாக கைண்ட பிச்சில் ஒரு 40 ரன் ப்ளஸ் எதிர்பார்க்குறேன். அண்ட் வார்னர் நின்று அவர் பொறுமையாக ஒரு 40 ரன் ஆடிடுவார். ரச்சின் ரவீந்திரா ஸோ வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பட் தெரியல, பட் எடுத்து பார்ப்போம், ஒரு கண்ணி வெடி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரவீந்திர ஜடேஜா மேபி டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சுன்னா ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் போடுவார். பேட்டிங்கில் அவருக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, பிக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அக்ஷர் பட்டேல் பேட் பண்ண கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கேட போலிங் லைனப் அப்படிங்கிறது அப்படி ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாருன்னா எனக்கு அக்ஷர் பட்டேல் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாருனால அவர் பிக் பண்ணிடுறேன். எனக்கு குல்தீப் யாதவ், தீபக் சஹர் எனக்கு ஒரு பயம் இருக்குது. பிச்சில் டாஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. பிச்சில் கிராஸ் இருக்குது, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், இந்த ட்ரை கண்டிஷனுக்கு கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் அப்படின்னா தீபக் சஹர் பிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தீபக் சஹர் ட்ராப் பண்ணிட்டு மேலே மார்ஷை பிக் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் தீக்ஷனா விட்டுறாதீங்க, ஸ்பின்னராக இருந்தால் அவரை பிக் பண்ணிக்கோங்க. அதாவது 11th தீக்ஷனா இருந்தால் தீக்ஷனா பிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தீபக் சஹரை பிக் பண்ணிட்டு மேலே மார்ஷை பிக் பண்ணிங்கன்னா கூட ஸோ கரெக்டாக இருக்கும். தென் என்னோட டீம் இதுதான். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, சிவம் துபே, ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், இந்த 3 பேர்த்துல நீங்கள் 2 பேரும் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டனா பிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டிசி ஜெயிக்கிறாங்கன்னா குல்தீப் யாதவ் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் வந்துடும் நினைக்கிறேன். பாருங்க, பார்த்து விளையாடுங்க. தோனி நீங்கள் கேப்டனா போகிறாங்கிற முடிவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்க, ஸ்பின்னர் நல்லா பண்ணுறவங்க அண்ட் பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டீமையும் பிக் பண்ணிக்கோங்கிறத வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன். பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.